குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆற்றங்கரை ஓரத்தில் முருகப்பெருமான் கோயில் வீற்றிருக்கும். ஆனால் ஆற்றிற்கு நடுவில் முருகப்பெருமான் கோயில் வீற்றிருப்பது ரொம்ப விசேஷம். தாமிரபரணி நதிக்கரையில குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆற்றுக்கு நடுவில் அமைந்திருக்கின்ற பிரம்மாண்டமான திருக்கோயில். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் இது. இங்கு இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் சிற்பங்களாக தெய்வ வடிவங்களாக மாறுறதால திருவுரு மாமலை அப்படின்னு இதற்கு ஒரு பெயர் உண்டு. தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்படும். அந்த வெள்ளப்பெருக்கு இந்த கோயிலை சேதம் செய்யாத வண்ணம் இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலை பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது. திருச்செந்தூர் மூலவர் சிலை இங்குதான் உருவாக்கப்பட்டது. ஒரே மாதிரி 2 சிலைகள் உருவாக்கி, ஒன்று திருச்செந்தூர் கருவறையிலும் மற்றொன்று குறுக்குத்துறை மேல கோயிலிலும் வைத்து நாம் வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். குறுக்குத்துறையில உள்ள பாறையில் வைத்து முருகப்பெருமான் சிலை வடிக்கப்பட்டதால இந்த குறுக்குத்துறை திருச்செந்தூரின் தாய் வீடுன்னு அழைக்கப்படுது. ஒரே நாள்ல செந்தில் ஆண்டவனையும் பழனி ஆண்டவனையும் தரிசனம் செய்வது மகா புண்ணியம். அந்த ஒரு பேரு அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. ஆனால் இந்த பகுதிக்கு குறுக்குத்துறை கோயிலில் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானையும் மேல கோயிலையும் நாம் ஒரு சேர தரிசனம் செய்கின்ற பொழுது செந்தில் ஆண்டவனையும் பழனி ஆண்டவனையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும்.